நகையுமே ரொம்ப கிராண்டாக அப்படியே தங்கம் மாதிரியே மின்னுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பியூட்டிஃபுல்லான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இது எல்லாமே கம்ப்ளீட் பியோர் ஆன்டிக் கோல்டு லுக்கில் வரக்கூடிய சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம டி நகரில் இருக்கிற காசி ஆர்கேடில் வெள்ளி ஷாப்பில் இருக்கும். இந்த ஷாப் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகழகான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை கோல்டு லுக்கில் அப்படியே வந்து கொண்டு வருவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலிஷிங் வந்து உங்களுக்கு 24 கேரட் கோல்டில் அழகாக வந்து பாலிஷிங் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல லைஃபும் வரும், அதே நேரத்தில் ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா தங்கம் செய்யக்கூடிய ஆசாரி தான் வந்து இந்த சில்வர் ஜுவல்லரிஸுமே மேக் பண்ணுறாங்க. ஸோ கோல்டில் வரக்கூடிய அத்தனை டிசைன்ஸையுமே அதே இன்டிகேட்டட் ஒர்க்கோட இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து சில்வர்லேயும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சில கலெக்ஷன்ஸ் நான் ஒன்று ஜஸ்ட் நான் மேலே வந்து வச்சு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு தெரியும். இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹாரம் கலெக்ஷன். ஒரு ஹாரமும் கோல்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 15 பவுன் 20 பவுன் அந்த மாதிரி வரக்கூடிய வெயிட்டான ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ சில்வரில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லிட்ரலி சொல்லணும்னா இவங்கக்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கோல்டில் வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுன்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டு அந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து நல்ல ஒரு மினிமலான ஜுவல்லரிஸ்லாம் நான் வந்து கோல்டில் வாங்கிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நல்ல பெரிய ஜுவல்லரி ட்ரை பண்ணணும், அதே நேரத்தில் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கணும், கோல்டு லுக்லேயும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம், ஒன் பை ஒன் அவங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் தான், மேட் ஃபினிஷிங்கில் வரும். இந்த ஜுவல்லரி நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ஃபினிஷிங்கோட ஒரு பாலிஷிங்கு ஒரு சாஃப்ட்னஸ்ஸு ஒர்க் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் அது கோல்டு, இது வந்து கோல்டு லுக்கில் இருக்கிற சில்வர் ஜுவல்லரி, அவ்வளோதான் வித்தியாசம். இவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ரீபாலிஷிங் இவங்ககிட்டே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்டு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். கோல்டில் பார்க்குற அத்தனை கலெக்ஷன்ஸுமே இவங்க வச்சுருப்பாங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது குந்தன் ஒர்க்கில். இந்த டிசைனை நான் வந்து ஒரு ரீல் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில். இது வந்து ஒரு 3-in-1 4-in-1 வந்து எத்தனை விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைட் நான் காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி பின்னாடி ஹூக் இருக்கு இல்லையா, அதில் பென்னண்ட் ஒரு பென்னண்ட்டாக தனித்தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி நெக்லஸாவோ ஒரு அட்டிகையாவோ போட்டுக்கலாம். அந்த பென்னண்ட்ஸை வந்து நீங்கள் மற்ற டாலர் செயினோட போட்டுக்கலாம், ஒரு ஹஸ்லி கண்டி மாடலுக்கு போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 9-in-1 ஜுவல்லரின்னு சொல்லலாங்க. ஏன்னா அவ்வளோ பர்பஸ் இதில் இருக்குது. ஜடபிலியாக யூஸ் பண்ணிக்கலாம், நெட்டிச்சுட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் டாலர் செயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லாங் செயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் செயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்கோட பாருங்கள் பேக் சைடில் அப்படியே அந்த கோல்டு லுக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஃபினிஷிங்கில் ஒரு கிராண்டான குட்டப்பூசலு டிசைனில் வரக்கூடிய ஒரு குந்தன் ஜுவல்லரி டிசைன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த க்ரீன் பீட்ஸ்லாம் வச்சு வந்த எல்லா டிசைனுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹாரமோட ஒர்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து இதோட ப்ரைஸஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலேன்னு கேட்பீங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் சில்வரோட ரேட் வந்து பயங்கர ஆசிலேஷனில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து கிராம் வெயிட்டை வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான ப்ரைஸஸ் வந்து சில்வர் ரேட்டை பொறுத்து தான் ப்ரைஸஸ் வந்து வரும். ஸோ சில்வர் ரேட் வந்து மாறுது அப்படின்றதுனால ப்ரைஸஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் ஒரு விசிட் பண்ணும்போது ப்ரைஸ் வேறு வரும், இல்லை கம்மியாகும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அதனால் ப்ரைஸ் மட்டும் நான் அதில் மென்ஷன் பண்ணல. ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு எதாவது ஜுவல்லரி பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட உடனே உங்களுக்கு வந்து அவங்க எஸ்டிமேஷன் வந்து காஸ்ட் வந்து சொல்லிவிடுவாங்க. எந்த ஜுவல்லரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வீடியோ காலும் பண்ணி வந்து ஷாப்பிங் வந்து பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஆன்டிக் வெட்டிங் கலெக்ஷன்ஸு ஆர் குந்தன் கலெக்ஷன்ஸ், மொசனைட் கலெக்ஷன், விக்டோரியன் ஜுவல்லரிஸ், ஸ்வரோஸ்கி ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ், ஏடி கலெக்ஷன்ஸ், கேரளா டைப்பில் வரக்கூடிய பிளெயின் கோல்டு கலெக்ஷன், அப்புறம் டர்க்கி டைப்பில் வரக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன், க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன், டைமண்ட் டிசைன்ஸு, அதே மாதிரி அட்டிகை பேட்டர்ன் கலெக்ஷன், பாரம்பரியமாக வரக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ், பதக்க மாடல், எல்லா ஒர்க்குமே எல்லா டிசைனுமே சில்வரில் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. A to Z நீங்கள் என்னெல்லாம் கோல்டில் வந்து பார்க்குறீங்களோ அத்தனை வெரைட்டியும் ஜடபில்லையிலேருந்து வளையல், நெக்லஸ், ஹாரம், அட்டிகை, டாலர் செயின்ஸு, தனியாக வரக்கூடிய டாலர்னு சொல்லிட்டு A to Z வச்சுருக்காங்க. மாட்டல்லேருந்து சைட் பின்லேருந்து அப்புறம் இந்த புக்கடி சொல்லுவாங்கள்ல அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து பிளெயின் கோல்டில் ரெட்டை மயில் டிசைன், சைட்லேயும் மயில் வந்திருக்கும். இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு செட்டிநாடு காட்டன் சுடி ஒன்று வேர் பண்ணியிருந்தேன். சாரி கட்டல அன்றைக்கி சுடி வேர் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சுடிக்கு கூட ரொம்ப அழகாக வந்து எடுத்து கொடுத்துச்சு. அதுவே இன்னும் நீங்கள் சாரியாக இருந்ததுன்னா சொல்லவே வேண்டாம், இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஹாரமோட லென்த்துன்னு பார்த்திங்கன்னா வேறு லெவல், அவ்வளோ சூப்பரான லென்த்து, நல்ல ஒரு ரீசனபிளான லென்த்து. இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பீஸ். இப்போ நான் பார்த்துட்ருக்குது கரண்ட்லி இதோட மயில் ஒர்க்குமே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். அந்த ஷேப்பே ரொம்ப சூப்பராக இருக்கும். மயிலும் சரி, அன்னமும் இருக்குது, மகாலட்சுமியும் இருப்பாங்க.
கீழேயுமே உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வரும். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. இந்த பீஸ் ஆக்சுவலாக கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். 3Dயில் விநாயகர் ஹாரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட் விநாயகர் ஹாரம்ங்க. நார்மலாக வந்து அஷ்டலக்ஷ்மி காசு மாலைலாம் பார்ப்போம் இல்லையா, அதை மாதிரி இந்த விநாயகர் ஹாரம்ல நிறைய விநாயகர் இருப்பாங்க. சைட்லேயும் இருப்பாங்க, பெண்ணன்ட்டுமே நல்ல பெரிய பெண்ணன்ட், அதுலேயுமே விநாயகர் இருப்பாங்க. அதே மாதிரி கீழே வரக்கூடிய ஹேங்கிங்லேயுமே விநாயகர் இருப்பாங்க. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான டிசைன். சைட்லேயுமே பேர்ல் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. லென்த்துமே வந்து வேறு லெவல் லென்த்து. பெண்டன்ட்ஸுமே இருக்குது, அதுவும் நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் பேக் செயின் போடணுன்னா பேக் செயின் போட்டுக்கலாம். ஜென்ரலாக வந்து ரோப் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இஃப் யூ வாண்ட் பேக் செயினே வந்து கிட்டத்தட்ட 2000 ரூபீஸ்லேருந்து 3500 வரைக்கும் 4-5 வெரைட்டிஸில் பேக் செயின் வந்து வச்சுருக்காங்க. அக்கார்டிங் டு நீங்கள் நெக்லஸோ ஹாரமோ எது பிக் பண்ணுறீங்களோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா சில ஜுவல்லரிஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் செயின் போட்டிங்கன்னா லைஃப் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில்வர்லேயே பேக் செயின்ஸுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் உங்களோட ஜுவல்லரிஸ்க்கு வந்து நீங்கள் அழகாக வந்து பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா இந்த டிசைனை நான் வந்து கோல்டில் பார்த்துருக்கேன். எக்ஸாக்ட் கோல்டு ஜுவல்லரியில் வந்து நான் பார்த்துருக்கேன். இதோடைய வெயிட் மட்டுமே வந்து உங்களுக்கு 150 கிராம் வரும். அதாவது கோல்டில் சொல்கிறேன். நல்ல ஒரு கிராண்டான பீஸு. கிட்டத்தட்ட டிட்டோ அதே பீஸை அழகாக சில்வரில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கோல்டு ஜுவல்லரி ஷோரூமும் வச்சுருக்காங்க. கோல்டு செய்யக்கூடிய ஆசாரி தான் அந்த டிசைன் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். ஃபினிஷிங் வந்து அந்த கோல்டு மாதிரியே பக்காவாக வந்து கொண்டு வரதுக்கான ரீசன் வந்து ஏன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே கோல்டு சேர்க்குற ஆசாரி தான் வந்து சில்வர்லேயும் அழகாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபினிஷிங் டச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் மொசனைட் அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி விக்டோரியன் ஃபினிஷிங்கில் அழகாக வந்து அந்த சென்டர் பார்ட் ரெட்டை மயிலும் 2 சைடில் அன்னம் பார்ட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. மற்றதெல்லாமே ஆன்டிக்கில் வரும். ஷேப் ஆஃப் த ஹாரம் வந்து ஒரு மாதிரி யூ மாதிரி வந்துட்டு கீழே ஒரு பிக் ஹேங்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸு. நெக்கை ஒட்டி போட்டால் இன்னும் இந்த பீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கீழே இறக்கி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து நெக்கை ஒட்டி போட்டிருக்கணும் அந்த டிசைனை. இது மாதிரி பீட்ஸ் வச்சதும் இருக்குது, பீட்ஸ் இல்லாத கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக வட்டியானம், நெக்லஸ், சோக்கர் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் விஷ்ணுவும் மகாலட்சுமியும், விஷ்ணு பெருமானும் மகாலட்சுமியும் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. சைடில் ஃபுல்லாக அஷ்டலக்ஷ்மி, மேலே வந்து கோபுரம் லுக் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ப்ராடாக இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு யூ டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு ப்ராட் யூ டைப்பு வரக்கூடிய ஹாரம் டிசைன் இது. அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு கெம்ப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நான் காட்ட போகிறதுமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 3Dயில் இருக்கும். இதுவுமே அகைன் ஒரு பெரிய பிக் ஹாரம் டிசைன். ஸோ இதில் வந்து அழகாக உங்களுக்கு மகாலட்சுமி, சரஸ்வதி, விநாயகர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியுமே உங்களுக்கு பெண்டன்ட்ஸ் வச்ச கலெக்ஷன்ஸும் அமைஞ்சிருக்கும் இல்லையா. இந்த பேட்டர்ன் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3-4 ஐடாவில் இருக்கிற மாதிரி மகாலட்சுமி டிசைனை வந்து காமிச்சிருப்பாங்க. லிட்டரலி வந்து ஒரு ஃபுல் அஷ்டலக்ஷ்மி ஹாரம் டிசைன். டிஃப்ரெண்ட் போஸ்டர் வந்து இந்த ஹாரமில் பார்க்கலாம். ஒரு விதமாக அழகாக உட்காந்துருக்கிற மாதிரி 3Dயில் வந்து அந்த ஹாரம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதோட வெயிட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. திஸ் ஹாரம் இஸ் ஸோ ஸ்டன்னிங். சூப்பராக இருந்தது. ஒரு யூனிக்கான ஒரு ட்ரையல் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹாரம் வந்து தி பெஸ்ட்டு. இதை சைடில் அந்த ஹாஃப் ஜிமிக்கி ஹேங்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மின்ட் க்ரீன் ஸ்டோன் வந்து இந்த ஹாரமோட சூப்பர் ஹைலைட். அண்ட் டபுள் எலிஃபேண்ட் லுக், கீழேயுமே டபுள் எலிஃபேண்ட் லுக் வந்திருக்கும். நடுவில் மகாலட்சுமி, 2 சைட்லேயுமே வந்து மயில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அது வந்து டிசைனே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு ஹெவி குந்தன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பியூர் டீப் நகாஸ் ஜுவல்லரி வித் சைடு ஃபுல்லாக வந்து க்ரீன் ட்ராப்ஸ் வந்து வந்திருக்கும். அந்த க்ரீன் பீட்ஸ் ட்ராப்ஸு, டீப் நகாஸ், ஓல்டு ஸ்டைல் மாடல். அந்த பழைய மகாலட்சுமி ஃபோட்டோவில் இருக்கிற இந்த ஜுவல்லரி டிசைன் ஷேப் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த பேட்டர்னுமே வந்து ட்ரெடிஷ்னல் டீப் நகாஸ் கலெக்ஷன். இதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம், 112, 115 கிராம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கோல்டில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா வந்து இது டீப் நகாஸ் ஒர்க்கு, சாலிட் ஒர்க்குமே கூட. ஸோ இது வந்து லைட்டாக தக்கையாக இருக்குது. அதை டச் பண்ணும்போது ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக டீப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட் நகாஸில் தான் மோஸ்ட்லி இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான மேக்கிங்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் அதெல்லாமே வந்து சில்வரில் வந்திருக்கு. இந்த பீஸ் வந்து க்ரீன் கலர் குந்தன் அண்ட் ஒயிட் அண்ட் க்ரீன் குந்தன் ஒர்க்கில் வரக்கூடிய ஹாரம். இதுவுமே அகெயின் வந்து 1 more குந்தன் ஹாரம். இதுலேயும் டீப் நகாஸ் ஒர்க் வந்திருக்கு. இது வந்து வெரி பிக் ஹாரம். இதில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹேங்கிங் வந்திருக்கும், ஹாஃப் ஜிமிக்கி ஹேங்கிங். 2 மகாலட்சுமி இருப்பாங்க. ஹாரமோட சைஸும் பெருசு. கிட்டத்தட்ட வந்து என்னோடய சுடியில் பாதிக்கு மேலே மறைஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹாரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்தது. வெட்டிங் ஹாரமும் கூட. இதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளான ஒரு நெக்லஸ்
போட்டிங்கன்னா போகிறோம், ரொம்ப கிராண்டாக போட்டாலும் நல்லா இருக்காது. இதுவே சூக்கர் போட்டாலும் நல்லா இருக்காது. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜிமிக்கி வித் இந்த ஹாரமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணால் ஒரு சின்னதாக ஒரு மினி சோக்கர் ஆர் மினி நெக்லஸ் வந்து இந்த ஹாரமுக்கு ரொம்ப சூப்பர் ஹைலைட்டடாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அழகான பெண்டன்ட் கலெக்ஷன். வேறு லெவலுங்க. இவங்ககிட்ட ஜென்ரலாக பெண்டன்ட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ வந்து வெளி ஷாப்பில் பண்ணியிருக்கோம். ஆன்டிக்கில் நிறைய பெண்டன்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வாட்டி பதக்கம் ஸ்டைலில் வரக்கூடிய பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறேன். நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு மேலே வச்சுருந்தா எப்படி இருக்கும், ஒரு லாங் பெண்டன்ட் செயினுக்கு நீங்கள் வந்து போடும்போது, ஒரு ஷார்ட் பெண்டன்ட் செயினுக்கு போடும்போது எப்படி பார்வையாக இருக்கும்னு காமிக்கிறதுக்கு தான் நான் ஜஸ்ட்டு தூரமாக வச்சு காமிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு பார்வையாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் நான் கிட்டையும் ஒரு டிசைனுமே நான் டீட்டெயிலாக வந்து வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிசைன் வந்து பார்க்கலாம். இது வந்து பதக்கம் ஸ்டைலில் பேக் சைடுமே ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு டபுள் ஹூக்லேயும் அவைலபிள் இருக்குது, சிலது வந்து சிங்கிள் ஹூக்லேயும் அவைலபிள் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஜடபில்லை பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சின்ன சைஸ் கூட இருக்குங்க. அண்ட் இது வந்து 2 அன்னம் இருக்கிற மாதிரி வேறு லெவல், ரொம்ப அழகாக இருந்தது. கீழே ஹேங்கிங்ஸுமே வந்து ஸ்டோன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயே இது வந்து சின்ன சைஸ். இது வந்து உங்களுக்கு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் வந்து பதிச்சிருக்காங்க. இதுவும் பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு க்ளோஸிங், ஃபுல் கம்ப்ளீட் க்ளோஸிங், ஓப்பன் க்ளோஸும் இல்லாமல் ஃபுல் க்ளோஸ் செட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சிங்கிள் அன்னம் டிசைனில் அவ்வளோ நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ அழகான க்ளோஸிங் பாருங்கள். 40 கிராம்ஸ் வரும், லிட்ரலி ஒரு 40 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இதோட கோல்டு வெயிட். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல் பிங்க் ஸ்டோனில் 2 அன்னம் இருக்கிற மாதிரி. அது வந்து ஒயிட்லேயும் அவைலபிள் இருக்குது. ஒயிட்டில் இன்னும் டாப் நாச்சாக தெரியுது, பிங்க்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது அதோட ஃபினிஷிங். பட் நேரில் ரொம்ப அழகாக இருந்தது. இது மாதிரி உங்களுக்கு கஜலட்சுமி டிசைனுமே இருக்குது, 2 மயில் இருக்கிற மாதிரியும் இருக்குது, 2 அன்னம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. இது எல்லாமே கோல்டு வெயிட் பார்த்திங்கன்னா மினிமம் 35 கிராமாவது ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ஃபுல் க்ளோஸ் செட்டிங்கில் வருது இல்லையா. ஸோ கோல்டில் போகும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கிராம் வெயிட்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட கோல்டு செயின்ஸில் கூட அழகாக வந்து போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கண்ட பெருண்டா பென்னண்ட். இதில் இந்த டிசைனும் சூப்பராக இருந்தது. லோட்டஸ் வச்சு 2 மயிலும் கண்டபெரோட பென்னட் வந்து ஃபுல் பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் நல்லா ஒரு ப்ராட் டிசைன். இது வந்து நாட் அ வெரி பிக் அண்ட் ஸ்மாலுமே சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதுவும் பேக் சைட் பாருங்கள், அது ஜொலிக்குது. இன்ஃபேக்ட் பேக் சைட் ஃபினிஷிங் இந்த பெண்டன்ட்ஸை நீங்கள் அட்டிகைக்கு யூஸ் பண்ணலாம், ஹஸ்லி டைப் நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் ஹூக்கும் கொடுத்துருப்பாங்க, டபுள் ஹூக்கும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் கண்டி மாடல் நீங்கள் வச்சுக்கக்கூடிய ஹஸ்லிக்கு, ஷார்ட் செயின்ஸ்க்கு, ஈவன் லாங் செயின்ஸ்க்கு கூட சிங்கிள் ஹூக் இருக்கிற டாலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷார்ட் செயினுக்கு இன்னும் ரொம்ப ஆப்டாக இருக்கும், அட்டிகைக்கு இன்னும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு இந்த டிசைனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக தெரியல. ஒரு மாதிரி நாகாபரணம் மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து மயிலா இல்லை இது என்ன டிசைன் எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பட் பார்க்கறதுக்கு அப்படி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் வந்து அடிகைக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த பேட்டர்ன் கூட. இது ஜடப்பிள்ளைக்கு கூட போட்டுக்கலாங்க வேணும்னா. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைமண்டில் வரக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிசைன்ஸு சில்வரில் வந்து வந்திருக்கு. இது எல்லாமே டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்.
ஓப்பன் அண்ட் க்ளோஸ் செட்டிங்கில் நீங்கள் டைமண்டில் பார்க்கக்கூடிய அத்தனை கலெக்ஷன்ஸுமே கூட சில்வரில் அவைலபிள் இருக்குது. அதுவும் நம்ம பார்த்துடலாம். இதில் நான் வந்து உங்களுக்கு சில டிசைன் நான் வந்து வேர் பண்ணியும் காமிக்கிறேன். லைட் வெயிட்லேருந்தே அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டோன் வச்சு வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன். இப்போ கல் வச்ச நகை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோல்டில் நம்ம பிளெயின் கோல்டு வாங்குறதுக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி கல் வச்ச நகை வாங்கினா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிலையும் சரி நம்மளும் சரி நம்ம யோசிப்போம். நம்மளுக்கே ஆசையாக இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, கல் வச்ச நகையா வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அதே நேரத்தில் கல் வச்ச நகையும் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வந்து சொல்லலாம். இதில் அந்த பதக்கம் டாலர் செயின் இருக்கு இல்லையா, அது வந்து தனியாக நம்ம பெண்டன்ட்ஸ் மட்டும் பார்த்தோம். இந்த மாதிரி ஃபேன்சி நெக்லஸுமே அவைலபிள் இருக்குது. அதில் டாலர் வச்சு நல்ல ஒரு லாங் செயின் அதுவுமே அவைலபிள் இருக்குது. நான் உங்களுக்கு அது லாஸ்ட்டாக எடுத்து காட்டுறேன். அது வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது, லுக் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கஸ்டமைஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. நல்ல பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. பேக் சைட் க்ளோசிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் சைட் பார்த்துருங்க, அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது. லென்த்து வந்து சீரியஸ்லி நல்ல ஒரு அழகான லென்த்து. இது வந்து 28 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட வரும் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 30 இன்ச்சுக்கு வேணும், 30 இன்ச்சுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. 32 இன்ச்சுக்கு கூட கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து 28 இன்ச் வருது. ஃபுல்லாக அழகாக கல் வச்ச மாலை. இந்த கலெக்ஷன் எப்படி இருக்குது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.